வணக்கம். இங்கே வந்திருக்கிற தொலைக்காட்சி நண்பர்கள், ஊடகங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கு இந்த படம் வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகுது. ஒரு பெரிய காம்படிஷனோட தான் நாங்கள் வர்றோம். எல்லா படமும் வெற்றி அடையிறோம். அதில் வந்து நல்ல படங்கள் வெற்றி அடையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஒரு படமாக வந்து வெறும் காதல் காட்சிகளை மட்டுமே வச்சு படம் பண்ணாமல் வந்து ஒரு சோசியல் மெசேஜை வந்து சொல்லணுங்கிறதுக்காக வந்து இந்த படத்தில் வந்து நிறைய இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய சம்பவங்களான நிறைய நம்ம பேப்பரை ஓப்பன் பண்ணால் என்னென்ன தகவல்கள் வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் உள்ளாரையும் ஒரு மைண்டில் வந்துட்டு உறுத்தலாக இருக்கும். இதுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்தா நல்லா இருக்கும், இப்படி ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்களே அப்படின்னு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஒரு பப்ளிக் ஆடியன்ஸாக வந்து என் மைண்டுக்குள்ளாரையும் தோணுனதை தான் வந்துட்டு ஒரு படமாக எடுத்திருக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், முருகதாஸ் சார் அவர் வந்து ஒரு படம் பண்ணும்போது அதில் வந்து கண்டிப்பாக ஒரு சோஷியல் கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு தான் வந்து அவர் படம் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி இதுலேயும் நான் ஒரு சோஷியல் ஒரு கண்டென்ட் இல்லை, 1 2 3 இன்னைக்கு படம் பார்த்ததுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு தான் வந்து இந்த கதையை வந்துட்டு ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் படமாக இருந்தாலும் அந்த சோஷியல் தாட்டை வந்து இதில் சொல்லணுங்கிறது ஒரு இயக்குனராக எனக்கான ஒரு பொறுப்பை வந்துட்டு இந்த இடத்துல வந்து நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். ஒரு காவல்துறையுடைய வந்து அவங்க ஒரு குற்றத்தை விசாரிக்கிறத கூட வந்துட்டு அதுலேயும் ஒரு நேர்மை இருக்கணும். ஏன்னா வந்துட்டு தப்புன்னு தெரிஞ்சா கூட அந்த தப்பை வந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கான விசாரணை வந்து சரியான ஒரு முறையில் போகணும். விசாரணைங்கிற பேரில் வந்து எந்த ஒரு தண்டனை செய்யாதவனை வந்துட்டு உயிரை இழக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் அதில் சொல்லியிருப்பேன். ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு பார்ட்டாக வந்து இதில் வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் வேற ஒரு டைமென்ஷன்லாம் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இயக்குனருடைய ஆதங்கமா, மக்களுடைய ஒரு ஆதங்கமா நான் வந்து இதில் வெளிப்படுத்தியிருக்கிறேன். ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் எழுதுகிற, நீங்கள் வந்து இதை வெளியில் சொல்கிற விஷயத்துல தான் மக்களுக்கு போய் சேரும். ஏன்னா இது வந்து சின்ன படம். ஒரு சின்ன படத்தில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஆக்ஷன் பிளாக்கு, ஒரு பெரிய ஒரு விஷுவலை வந்து நம்ம கொண்டு வரதுக்காக எவ்வளோ போராடி இருப்போம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி ஒரு விஷயத்த வந்துட்டு வெளியில் தெரியாத அளவுக்கு நான் முடிந்த வரைக்கும் வந்துட்டு ஒரு மேக்கிங்கில் போராடி ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கேன்னு நான் நம்புகிறேன். இந்த நம்பிக்கை நீங்களும் வந்துட்டு வெளியில் வந்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தி இந்த படத்தை ஒரு பெரிய பெரிய ஒரு வெற்றி படமாக ஆக்கணும் அப்படிங்கிறத உங்கள் எல்லாத்தையும் வந்து 2 கைகூப்பி உங்களை எல்லாத்தையும் வேண்டி விரும்பிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ ப்ரெஸ் பீப்புள் அனைவருக்கும் வணக்கம். சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம் என்னோட அடுத்த படம் நாளைக்கு 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு க்ரைம் த்ரில்லராக வந்து பண்ணியிருக்கோம். ஸோ சின்ன படம் பெரிய படம் அப்படிலாம் பார்க்காம இந்த படத்தை வந்து நீங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த படத்துல ஸ்டோரி இல்லைன்றீங்களா? கான்செப்ட்ல கூட பரவாயில்ல. இன்ஸ்பெக்டர் கூட நீங்க சொல்லி இன்ஸ்பெக்டர் அதுக்கு எல்லாமே இன்ஸ்பெக்டர் ஆயிருப்பாங்க. அந்த அளவுக்கு நீங்க வந்து கேட்டீங்களா சார்? பக்கத்துல இதுக்கான ஆன்சர் நான் தான் சொல்லணும். ஆக்சுவலி வந்துட்டு அவர் ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்தால் கூட ஒரு நல்ல விஷயம், ஒரு கிரைம் வந்து வெளியில வர்றதுக்காக அதை யாரு சொன்னாலும் அதை நம்ம கேட்டுக்கணுங்கிற அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல வந்து ஒரு கிரைம் நாவல் ரைட்டரோட பையனுக்கு அந்த ஜீன் இருக்குங்கிறத அவர் உணர்ந்து அந்த விஷயத்தை அவர் பயன்படுத்திக்கிறார். ஸோ அப்படிதான் இதை பார்த்துருக்கமே தவிர அவர் கோமாளி, இவரை வந்து புத்திசாலி அப்படிங்கிறது இல்லாம நல்லதை அதுக்கு தான் வந்து கடைசியில் அவர் ஒரு டயலாக் சொன்னார். நம்ம வந்து எப்படி வந்து கல்வி அறிவும் எந்த இதுவுமே இல்லாத ஒரு மோப்பநாயை வந்து நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு போலீஸ் வந்து ஒரு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க. அந்த நாய்க்கு வந்து எந்த டிகிரியுமே கிடையாது. பட் அதுக்கிட்ட ஒரு திறமை இருந்தால் நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ அதே மாதிரி மனிதனுக்குள்ளாரையும் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் இல்லாதவருக்கும் அந்த ஒரு டேலண்ட் இருந்தால் அதை நம்ம பயன்படுத்திக்கணுங்கிறத ஒரு சினிமா தரமா வந்து நான் சொல்லியிருக்கிறேன். அதுல தவறு இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஆமா சார், கரெக்ட் தான், நீங்க கரெக்ட் சொன்னீங்க. ஏன்னா எப்பவுமே வந்துட்டு ஹீரோ விட வில்லன் பலமா இருந்தானா தான் வந்து அந்த படம் ஹிட் ஆகும். நீங்க ஒரு ஸ்பைடர்மேனுக்கு ஒரு பெரிய பவர் கொடுத்துருப்பாங்க, ஆனா அதுக்கும் மேல ஒரு பவர் வச்சுக்கிட்டு தான் வந்து அந்த படம் வந்து ரன் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தா வில்லன் வந்து உடம்பால பலம், ஆனா ஹீரோ வந்து அறிவால பலம். ஸோ அவரை வந்து அறிவை வச்சு அடிச்சாரு, அவர் உடம்ப சட்டை கழிச்சு அடிக்கணும்னு தேவையில்லை. அதுதான் சார். ஏன்னா ஹீரோயின்ட்டு கூட ஒரு காதல் காட்சிகள் போனான்னா ஒரு ரெகுலரான ஒரு வேற ஒரு விஷய திசையை நோக்கி போயிடும். நம்ம வந்து இங்கே நேர்த்தியான ஒரு படம் சொல்லணும். ஸோ அந்த நேர்த்தியான கதையில வந்து இவங்களுடைய அளவுகள் இவ்வளவுதான், ஹீரோ வந்து அவங்களோட நெருங்கி பழகினது இவ்வளவுதாங்கிறத தான் காட்டணுங்கிறத நான் முதல்ல டிசைட் பண்ணேன். ஸோ அவங்களுடைய எண்டில் தான் இவரை ரசிக்கவே ஆரம்பிக்கிறாரு, அப்போ படம் முடியுது. ஸோ அதனால இதுல காதல் காட்சி இல்லை. அடுத்த பாட்டில் இருக்கு. ப்ரொடியூசர் வந்து இந்த கதையை சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்க. இது வந்து சிங்கப்பூர்ல வந்து இந்த மாதிரி கதை சம்பவம் நடந்ததா இல்ல இந்தியாவில் இது மாதிரி நடந்ததா?
இல்ல அவர் பிறந்தது வளர்ந்தது வந்து சிங்கப்பூரா இருந்தா கூட அவரோட நேட்டிவ் வந்து ஈரோடு. அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர். அவருக்கு வந்து தமிழ் சினிமா மேலேயும் தமிழ் மக்கள் மேலேயும் தான் அவருக்கு இதுவாக இருக்கிறனால தான் அவர் இங்கே படம் பண்ணுறதுக்காக அவர் வந்தார். ஸோ வந்த உடனே அவர் இங்கத்த செய்தியை வச்சுக்கிட்டு இங்கத்த ஒரு முருகதாசரோட இயக்குனர்னா ஒன்லி வந்து ஒரு படமாக மட்டும் இல்லாமல் அதில் ஒரு மெசேஜ் கண்டென்ட்டோட வந்துட்டு பண்ணுறதுக்கான ஒரு படமாக அமையணும் அப்படின்ட்டு தான் என்னோட கதை கேட்டார். அதில் அவருக்கும் ஆக்டிங்கான ஒரு ஸ்கோப் இருக்குது. ஸோ அது நம்ம தமிழ்நாட்டோடைய விஷயங்கள் தான் எல்லாமே. பாலியல் இருக்கு கண்டனம் சொல்லிட்டு சட்டப்படி இல்லாம அதை வந்து எப்படி ஏத்துக்கிட்டீங்க? சமீப காலமா தமிழ்நாட்டுல போக்சோ அதை விட பாலியலுக்கு நிறைய இருக்கு. இந்த மாதிரி தண்டனை வேணும் நீங்க சார் இந்த பாலியல் சம்பந்தம் ஓகே 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 இல்ல அதுதான் படத்திலே சொல்லியிருக்கேன்ல, சட்டம் வந்து ஊருக்கு ஊர் மாறும். பட் தண்டனைகள் கடுமையா இருந்தா அது திரும்ப நடக்காது அப்படின்ற இது படத்துல சொல்லியிருக்கோம். என்னோட ஒப்பீனியனும் அதுதான். நீங்க ஸ்ட்ரிக்டான ஒரு டிசிஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்து யாருனாலும் அதை செய்யறதுக்கு யோசிப்பாங்க, பயப்படுவாங்க. ஸோ அதுதான் சொல்ல வந்தேன். இந்த மக்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு ஒரு விஷயம் வந்து வெளியில ஒரு சின்ன பொண்ணை வந்துட்டு ஒரு பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்கும் போது நம்ம வீட்டில் பேப்பர் படிக்கிறவங்களோ நியூஸ் படிக்கிறவங்களோ வந்து ஐயோ இவங்களுக்கெல்லாம் தண்டனை இப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆனால் நியாயமா வந்துட்டு அந்த சட்டத்தில் வந்து அப்படி நடக்குமான்னு கேட்டேன்னு இல்லை. அது தள்ளி தள்ளி போய் வந்து சில தீர்ப்புகள் வந்து சாதகமான நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வருது. இப்போ ஒரு மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் இது சொல்லியிருக்கேன். லஞ்சம் வாங்கினா குத்துவேன் கொல்லுவேன் அப்படின்னா லஞ்சம் வாங்குறவங்க கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த நாட்டில் வந்து மக்களே இருக்க மாட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் நம்மளோட ஆதகம் ஒன்று இருந்ததுல லஞ்சம் வாங்கினவங்க அப்படி கொள்றா கொன்னதாட சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னால அது மாதிரி தான் இது. ஸோ இது வந்து அதுக்காக தான் ஒரு டைலாக் கூட சொன்னேன். நாட்டுக்கு நாடு சட்டம் மாறும். ஏன்னா அந்த சட்டத்தை எழுதுனதே வந்து நம்மள மாதிரி சாமானியமான மக்கள் தான். அப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு அப்பனா வந்து இந்த தீர்ப்பு இப்படி எழுதுனா நல்லா இருக்கும்னு நினைச்சு அப்படிதான் வந்து நான் கிளைமேக்ஸ் ஆகும். படத்துல கிங்ஸ்லி நடிச்சிருக்காரு. பாதி பட்ஜெட் தான் கொடுத்தீங்க, ஏன்னா பாதியே கட் பண்ணிட்டீங்க. யாருக்கு சார்? கிங்ஸ்லி காமெடி ஆக்டர். இல்லை சார், அதாவது வந்துட்டு ஒரு சினிமாவில் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவுகோல் வந்து இந்த கதையில் கொண்டு வர முடியும். இப்போ கிங்ஸ்லி ஓப்பன் டு எண்டு வரைக்கும், தம்பிராமையா சார் ஓப்பன் டு எண்டு வரைக்கும் எல்லாத்தையுமே அப்படி கொண்டு வர முடியாது. அது வந்து ஸ்க்ரீன் பிளே நாம அமைச்சு வரும்போது அவர் இந்த கதைக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து நியாயமாக அமைச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியே நினைச்சிட்டோம். ஏன்னா கதை வந்துட்டு அதுக்கப்புறம் சீரியஸ் மோடு, அந்த சீரியஸ் மோட்ல வந்து ஒரு காமெடி எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக அவர் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் போவார். இந்த சட்டம் வந்து நம்மள மாதிரி சாமானிய மக்கள் அந்த சட்டம் மேலேன்னு அம்பேத்கர் எல்லாரும் கொண்டாடுறாங்க. நீங்க ஏதோ இல்ல அப்படின்னா சாதாரண மனிதன் தான் நம்மள மாதிரி சொன்ன மாதிரி. அதான் சார், அதாவது எமோஷன்ல தான் ஒருத்தர் பேசுறாரு. அதனாலதான் வந்து தம்பிராமையா அவர் வந்துட்டு அந்த கொன்னதுக்கு அப்புறம் ஒரு டயலாக் சொல்லுவாரு. நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா வந்துட்டு நான் சட்டத்துக்கு முன்னாடி நான் பண்ணது தப்பு, ஆனா ஒரு அப்பனா வந்து நான் பண்ணது சரியா இருக்குது அப்படிங்கறத அவர் அந்த தப்பை அவர் வந்து உணர்றாரு, அவர் சொல்றாரு. ஸோ வந்து அந்த நேரத்துல அவருடைய எமோஷன் தான் இதனுடைய ரியாக்ஷனா இருக்குது தவிர இதே மாதிரி எல்லாரும் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. அந்த மாதிரி எமோஷன்ல வந்து காரை சரியா செக் பண்ணாம விட்டாரு. நம்ம பாண்டிச்சேரியில இருந்து வந்தோம்னா அண்டர்வேர் வரைக்கும் செக் பண்றாங்க போலீஸ். முன்னாடி டோர் போட்டு பொருட்டு பின்னாடி டோர்லாம் டிக்கி வரைக்கும் ஓபன் பண்ணிருக்காங்க. இல்ல அது சார் என்னன்னா ஒரு பையன் வந்துட்டு அவனோட ஏஜ் கம்மியான ஒரு பையன் டிரைவ் பண்ணாருன்னா அவன் வரைக்கும் தான் அவனை பாக்குற அப்படி. இல்ல அதாவது வந்து அல்ல அதுதான் வந்துட்டு இந்த கதையில வந்துட்டு நான் வெறும் செகண்ட் ஹாஃப்ல மட்டும் தம்பிராமையோட பொண்ணை உள்ள கொண்டு வரேன். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் கொண்டு வந்திருக்கேன். ஆனா வந்து இங்க வந்து பெண்களுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயம் நடக்கிறதுல தன்னோட குடும்பத்திலே ஒண்ணு நடந்துருச்சுன்னா அவர் என்ன ரியாக்ட் பண்றதுக்காக தான் நம்ம கொண்டு வரும்போது அது உங்களுக்கு செப்பரேஷனா தெரிஞ்சிருந்தா கூட அந்த முன்னாடி வில்லனோட கதையோட தான் நான் கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகே சார். இல்ல தியேட்டர் கிடைச்சிருக்கு எங்களுக்கு. தியேட்டர் வந்து இப்ப எல்லாருக்குமே பங்கு வச்ச மாதிரி தான். அது வந்து இப்போ என் படம் மட்டும் இல்லை, இந்த 11 படத்துக்கும் என் படத்துக்கு என்ன தேட்டர் கிடைச்சிருக்கோ அதே தான் வந்து மற்ற படங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஸோ அதில் வந்து இந்த ஓடுற குதிரையில வந்து முன்னாடி வந்து மறுபடியும் வந்து இடம் கிடைக்கும், இன்னும் வந்து நம்மளுடைய ஷோ செக்ஷன் ஆகும்னு நம்புறோம். ஓகே, எல்லாருக்கும்